கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/7/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய பாதுகாப்பின் அம்சம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் இருக்கட்டும் அப்பா. இவருடைய வாழ்க்கையில் நிறைவை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சத்ருவானவன் ஒருபோதும் இவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை தொடாதபடி நீர் வேலி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய கரம் இவரோடு இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசாயா 58:9 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரை எப்போதும் இவருக்கு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையானது பழுகி பெருகும்படி செய்ய உடைய கிருபையின் கரம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவருடைய நன்மையினால் ஜனங்களெல்லாம் திருப்தி அடையும்படி செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.